உங்களுக்குலாம் நான் சொல்ல வர்றது புரியுதா புரியலான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சிலர் கால் பண்ணி பேசும்போது நீங்கள் சொல்கிற விஷயம் உண்மையிலேயே வந்து நல்ல விஷயம், நாங்கள் ஏற்றுக்கிறோம். எங்கள் குழந்தைகள் எதிர்காலத்துக்காண்டி நாங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம், அதை நீங்கள் பேசுகிறீங்க, அதனால் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறீங்க. உண்மையிலேயே ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை எதை அதிகமாக பார்க்குதோ அதுவாக மாறணும்னு நினைக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் எதை அதிகமாக பார்க்குறாங்களோ அதே மனநிலைக்கு அவங்க மாற்றப்படுறாங்க. நீங்கள் குழந்தைங்க கையில் மொபைல் கொடுக்குறீங்க அப்படின்றத சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எதிர்காலத்தில் பாருங்கள், அந்த குழந்தை எந்த வீடியோஸ் அதிகமாக பார்க்குதோ அந்த வீடியோவில் இருக்கவங்க செய்கிற செயல்கள், அந்த நடத்தையை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணும். கண்டிப்பாக அது செய்யும். அப்போ தான் வந்து ஒருத்தர் சொன்னதை நம்ம இப்போ கவனிக்கலை அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இன்னுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இந்த வீடியோ போகிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு, அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்குற மாதிரி நீங்களும் பாருங்கன்னு. எல்லாருமே அவங்க வேலையை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கும். நாங்கள் இல்லைன்னுலாம் சொல்லலை. சப்போர்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் யோசிங்க. உழைச்சி சம்பாதிக்கிற எவனுக்குமே இங்கே மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. 4 நாள் வீடியோ போட்டுட்டு 5ஆவது நாள் ஆட்டம் போட்டுட்டு 6ஆவது நாள் ஒரு அரை ட்ரெஸ்ஸில், ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஒரு கடையை ஓப்பன் பண்ண போகிறது, ஒரு நகைக்கடையில் போய் நிற்கிறது, அதுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது, தலைக்கு போகிற ஹேர் ஆயில் ப்ரொமோஷன் பண்ணுறது, மூஞ்சிக்கு போகிற க்ரீம் அப்பு, இதெல்லாம் என்ன நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த ப்ரொமோஷன் பண்ணுறத யார் வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வாங்குவா? அவங்க சேனலில் பார்க்குற எல்லாருமே. அவங்க சேனலில் பார்க்குறவங்களாம் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். எந்த ராயல்ட்டியாக இருக்கவங்களும் போய் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறவங்ககிட்ட வந்து அவங்க மென்ஷன் பண்ணுற பொருளை வந்து வாங்க போகிறது கிடையாது. ஒரு தலைக்கு தைக்கிற க்ரீமையோ ஆயிலையோ ஃபேஷியல் க்ரீமையோ இவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னா, அதை வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு க்ரீமுக்கு வந்து 200ரூவாலேருந்து 500ரூவா வரைக்கும் செலவு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பணத்தை அந்த பொண்ணுடைய புருஷன் தான் சம்பாதிக்கணும், இல்லாட்டி அவங்க அப்பா அம்மா சம்பாதிக்கணும். ஒரு வீட்டில் ஆண் துணை இல்லை, இதெல்லாம் வாங்கணுன்ற எண்ணம் அந்த பொண்ணுக்கு வந்துச்சுன்னா அந்த பொண்ணு வந்து தவறான பாதையில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். நான் சொல்ல வேண்டியது இதுதான். உழைச்சி சாப்பிட சாப்பாடும் தங்குற இடமும் போட்டுக்கிற துணிமணியும் தான் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒன்றா இருந்தது. இன்றைக்கி ஒரு சில ஜந்துக்கள் உள்ளே வந்து தேவையில்லாத விஷயங்களை மேற்கொண்டு பரப்பிக்கிட்டே இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து எது சரி எது தப்புன்னு தெரியறதே இல்லை. கண்டது கடியதை பார்க்குறாங்க. இந்த மாதிரி க்ரீம் வாங்கி போட்டால் நம்மளும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடலாம், இந்த மாதிரியான ட்ரெஸ் வாங்கி போட்டால் நம்மளும் ஃபேமஸ் ஆகிடலாம். இந்த ட்ரெஸ்ஸு, க்ரீமு, தலைக்கு தேய்க்கிற எண்ணெய், போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பணம். இந்த பணத்தை எங்கேருந்து வர வைப்பீங்க? உழைச்சா பணம் வரும்னு நினைக்கிற காலம் போய் நடித்தா பணம் வரும்ன்ற காலம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நடிப்பு எல்லாத்துக்கும் வாழ்க்கை கொடுக்குமா? உங்களுக்கும் நடிப்பு இருக்கும், எனக்கும் நடிப்பு இருக்கும், அடுத்தவங்களுக்கும் நடிப்பு இருக்கும். இந்த நடிப்பை வந்து எடுத்துக்கிட்டு உடனே பணம் கொடுக்க ஆள் இருக்கா? கிடையாது. முதல்ல அதை இந்த ஒரு உண்மையை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். திறமை எல்லாருக்குமே இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அதன் பின்னாடி தான் நம்ம போகணும். ஒருத்தர் ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு 10 பேர் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கிடைச்ச அதே வாழ்க்கை 10 பேர் கிடைக்காது. அந்த ஒருத்தருக்கே அந்த வாழ்க்கை எப்படி கிடைச்சிருக்குன்றது வெளில தெரியாது, தெரியும் போது தான் நினைப்பாங்க. ஸோ நான் வீடியோ போடுறது பொதுவாக யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இனி வர ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்காண்டி தான். பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், பெண் பிள்ளைகளுக்கு வந்து இன்றைக்கி வந்து பாதுகாப்பே கிடையாது. அதுகளுக்குரிய ஒரு பாதுகாப்பாக அதுகளே உருவாக்கணும். அதுவே தெரியல. அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க. நம்ம செல்ஃபோனில் இவ்வளோ பேர் வீடியோ போடும்போது இதெல்லாம் தப்பு இல்லாத போது நம்ம போட்டால் என்னன்ற எண்ணத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதை பற்றி யோசிக்க நேரம் இல்லை. எவ்வளவோ விஷயங்களில் எவ்வளவோ பேருடைய பேர்கள் அடிபட்டுக்கிட்டே கிடக்குது. நீங்கள் பார்க்க புதுசாக ஒரு 10 பேர் உள்ளே வந்தாங்கன்னா ஏற்கனவே இருந்த 10 பேர் அவங்க காணாமல் போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கவனம் பாருங்க. பெண் பிள்ளைகளின் வாழ்க்கையை வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறாங்கன்னு பாருங்கள். குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்க கையில் ஃபோன் அதிகமாக கொடுக்காதீங்க. தனியாக ஃபோன் வாங்கி கொடுக்குறது, அந்த ஃபோனில் வந்து நெட் போட்டு கொடுக்குறது, இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். நீங்கள் இன்றைக்கி விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு அதே பழக்கத்துக்கு அதுக்கு வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும். ஒரு காலத்தில் வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறத வந்து குழந்தைங்க கேட்குற இடத்துல இருந்த காலம் போய் குழந்தைங்க சொல்கிறத பேரண்ட்ஸ் கேட்குற அளவுக்கு மாறிட்டீங்க. பைக் வாங்கி கொடுக்குறது, மேக்கப் கிட் வாங்கி கொடுக்குறது, அரைகுறை ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் ஆட விடுறது, பேரண்ட்ஸ் நிறையா மாறிட்டீங்க. ஆனால் அந்த எதிர்காலத்துக்கு அப்புறம், நம்மளுடைய வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் உங்களுக்கு இருக்கணும். திறமையை பயன்படுத்துகிறவங்களாம் இங்கே ரொம்ப கம்மி தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு.
திறமை இருந்துச்சுனாலாம் முன்னேற முடியாது இன்னைக்கு. திறமையில் முன்னேறவங்களாம் ரொம்ப கம்மி. பார்த்துருப்பீங்க, கும்பமேளையில் ஒரு பொண்ணோட கண் அழகாக இருக்குதுன்னு சொல்லி தூக்கிட்டு போய் உச்சியில் உட்கார வச்சுட்டாங்க. திறமை இருக்கிறவங்களுக்கு மதிப்பே கிடையாது இன்னைக்கு. நீங்கள் சும்மா வீடியோ போட்டு ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கவங்கள வச்சு நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லி நிறைய பேர் இந்த சேனலை ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. குழந்தைங்கள் பார்த்துக்குங்க, குழந்தைங்க இருக்காங்க. நீங்கள் மட்டும் அந்த சேனலை பார்க்கல, உங்கள் சம்மந்தமானவங்க மட்டும் பார்க்கல, குழந்தைங்க பார்க்குறாங்க. நீங்கள் குழந்தைங்க பள்ளியத்துக்கு போகிறதுக்கு காலேஜ் போகிறதுக்குலாம் ரொம்ப யோசிக்குதுங்க. நம்மளும் வீடியோஸ் போட்டால் எதிர்காலத்தில் ஒரு டாப்பாக வந்துடலாம் அப்படின்ற நினப்பில் வருதுங்க. அந்த மாதிரியான எண்ணங்கள் உருவாக அதுகளுடைய வாழ்க்கை அழியும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். குழந்தைங்க எதை பார்க்குறாங்க, எதை பற்றி யோசிக்கிறாங்க, எதை பற்றி பேசுகிறாங்க, எங்கே போகிறாங்க, எல்லாத்தையும் கவனிங்க. ஆரம்பத்தில் விட்டுட்டு கடைசியில் குத்துதே குடையதேண்டக்கூடாது. குழந்தைங்களுடைய வாழ்க்கை தரம் உங்களுடைய கையில் தான் இருக்குது. கடைசியாக நான் சொல்கிறது ஒன்று தான், தவறான சேனல்ஸ், தவறான வீடியோஸ், தவறான ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இதோடு நிப்பாட்டிக்குங்க. அந்த மாதிரி சேனல்ஸ் வந்துச்சுன்னா பிளாக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு நான் சொல்கிற வீடியோஸ் தான். வேறு எவனும் வந்து இவ்வளோ தூரம் நின்று மெனக்கெட்டு உங்கள் குழந்தைக்காண்டி நான் பேசுகிறோன்னு இல்லை, பார்த்துக்குங்க. ஏன்னா இன்றைக்கி நான் வீடியோஸ் போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஸ்கிரைபரும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், எங்கள் மனசுலேயும் இதான் இருந்துச்சு, எங்களால் சொல்ல முடியல, நீங்கள் சொல்லிட்டீங்கன்றீங்க. ஆனால் செயல்பாடுகள் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் குழந்தைகள் நீங்கள் தான் பாதுகாக்கணும். குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைங்க, புரிய வைக்க முயற்சியாவது பண்ணுங்க. குழந்தைங்களுடைய ஃபோனை வாங்கி அவங்களுடைய குரோம் லிஸ்ட்டு என்னென்ன பார்த்துருக்காங்க, என்னென்ன பார்க்குறாங்க, என்னென்ன பார்க்க போகிறாங்கன்ற லிஸ்ட்டை எடுத்து அவங்கக்கிட்ட கொஞ்சமாவது அட்வைஸ் பண்ணி பேசுங்க. பிள்ளைகளுக்கு புரிய வச்சுட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சமாவது மாறும். இல்லைன்னா மற்ற கல் சடையை மாதிரி தெரு தெருவாக சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகிப்போம் குழந்தைங்களுடைய வாழ்க்கை. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து உழைச்சாதான் வேலை, படித்தாதான் வேலை, அப்படிலாம் கிடையாது. இப்போல்லாம் சும்மா ஊரை சுற்றிக்கிட்டு வீடியோஸ் எடுத்து போட்டுக்கிட்டு 4 பேரோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு தெரியுறாங்க. இந்த மாதிரியான ப்ரோக்ராம் யார் பார்த்தாலும் சரி, முதல்ல நிப்பாட்டுங்க. வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பாருங்கள். கடவுளை பற்றி பாருங்கள். விவசாயத்துக்கு முதலிடம் கொடுங்க. நிறையா இருக்குது. தேவையில்லாமல் இந்த மாதிரி ஆட்டம் ஓட்டம் ப்ரோக்ராம்லாம் நிறையா பார்க்காதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களோட வாழ்க்கையை நீங்களே அழிக்கிறதா அர்த்தம். அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம்.